மக்களே, இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 லைவ்ல இந்த திவ்யா, இந்த சாண்ட்ரா, இந்த பிரஜின், இந்த விஜய் பார்வதி இவனுங்க பண்ற அசிங்கங்களை அநியாயங்களை பார்க்கவே நமக்கு அது அவ்வளவு தூரம் ரத்தம் கொதிக்குது, அவ்வளவு தூரம் கோபம் வருது, பொறுமையை இழக்க வைக்குது. அப்போ அப்படி இருக்கக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்காங்க அப்படின்றத நினைச்சு பாருங்க. ஸோ சேதுவண்ணா அவர்கள் இதெல்லாம் கணக்கில் எடுக்கிறாங்களா இல்லை எனக்கு தெரியல. சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள விக்ரம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டுக்கள். மனுஷன் அவர்களுடைய அந்த நிதானம், அதை தாண்டி அவர் பண்ற விடயங்கள், மக்கள் பண்ண நினைச்சத அவர் அங்க தரமா சிறப்பா பண்றது. அதனாலதான் விக்ரம் அவர்கள் ஆபீஷியல் ஓட்டிங்ல முதலாவது இடத்தில் இருக்கின்றார். சரியா? சோ அந்த விடயத்தை சொல்லிக்கிட்டு இப்ப லைவ்ல நடந்த விடயம் திவ்யா, மார்க் மை வேர்ட்ஸ், சில பேர் கனவு கண்டு கொண்டிருக்காங்க திவ்யா டைட்டில் வின்னர், விஜய் பார்வதி டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி. மார்க் மை வேர்ட்ஸ், திவ்யாவோ விஜய் பார்வதியோ டைட்டில் வின் பண்ணா நான் அவங்க டைட்டில் வின் பண்ண அந்த எபிசோட் விஜய் டிவில போட்ட அடுத்த செகண்ட் நான் என்னுடைய 4 சேனலை delete பண்றேன். மார்க் மை வேர்ட்ஸ். சரியா? சோ ஓகே, ஸ்கிரீன்ஷாட் இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோடா நான் சொன்னதை. சரியா? ஓப்பன் சேலஞ்சு. ஸோ ஓகே, அப்போ அப்படி இருக்கக்குள்ள லைவ்ல நடந்த விடயம் விக்ரம் அவர்களுடைய செய்கை. சரியா? இந்த எச்ச கூட்டம் பண்ற அசிங்கங்களின் உச்சக்கட்டம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது இதே நேரத்துல தான் கவினண்ணா வரைக்குள்ள கூட இந்த திவ்யா, சாண்ட்ரா, விஜய் பார்வதி செய்த அசிங்கம், அதே நேரத்தில் நம்மளுடைய சபரி அவர்கள், கனி அவர்கள் படிப்பித்த பாடம். இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. ஓகே, முதலாவது விடயம் இப்ப நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம், பார்த்துட்டோம், ப்ரொமோல கூட வந்திருந்தது. இப்ப ஓரஸ்ட் பெர்ஃபார்மர் திவ்யா அண்ட் சாண்ட்ரா இவங்க வீட்டு வேலைகள் செய்யணும், அதை மேற்பார்வை விக்ரம் அவர்கள் பார்க்கணும் அப்படின்றத பிக் பாஸ் கொடுத்துட்டாங்க பொறுப்பு. சோ அப்ப அந்த வேலையை அவர் பார்க்கக்குள்ள இதுல ரெண்டுமே எவ்வளவு தூரம் இந்த ஒர்க்கை அவாய்ட் பண்ணலாமோ, அந்த மனுஷரை சீண்டலாமோ, அவருடைய பொறுமையை, அந்த மனிதனோட சமநிலையை குழப்பலாமோ அதெல்லாம் பண்றாங்க. இதுகளோட சேர்த்து இந்த பிக் பாஸ் சீசன் எனக்கு பிடிச்ச தருத்திரம் இந்த விஜய் பார்வதி அதுவும் ஜாயின் பண்ணியிருக்கு. சரிங்களா? இதுகளோட சேர்ந்து அந்த வேலைக்காரன் பிரஜின், அந்த 4 சேர்ந்து ஒரு இதுகளோட வேலை என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அதை பண்ணி கொண்டிருக்கு. சோ அப்ப வீட்டுக்குள்ள நிறைய வேலைகள் இருக்கு. அதுக்கு காரணமும் இந்த சாண்ட்ரா, இந்த உள்ளிகளை பிச்சு போட்டது, அங்கங்க அசிங்கங்கள். அப்ப அந்த வேலைகளை பார்க்கறதுக்கு மேற்பார்வையாளர் பொறுப்பு விக்ரம் அவர்களுக்கு. அப்போ அவர் பிக் பாஸ் மதிச்சு பிக் பாஸ் தனக்கு தந்த வேலையை அவர் பாக்குறாரு. சோ அப்ப இதுகள் எவ்வளவு தூரம் அவரை அலக்களிக்க முடியுமோ, வேலைகளை செய்ய விட முடியுமோ அதுகள் பண்ணிக்குள்ள கடைசி அந்த சாப்பிட போறேன், கேக் சாப்பிட போறேன், அது சாப்பிட போறேன்னு கிட்டத்தட்ட 2 மணி தேர்தல் கிட்ட சாப்பிடுறேன்னு சொல்லி இந்த 4 திவ்யா, சாண்ட்ரா, விஜய் பார்வதி, பிரஜித் 4 பேர் பேசிக்கொண்டிருக்கு. இந்த மனுஷன் ஒர்க்கா கேட்டாரு, 2 தடவை கேட்டாரு, 3 தடவை கேட்டாரு, 4 தடவை கேட்டாரு, 5 தடவை கேட்டாரு. எனக்கே பாவம் விக்ரம் அவர்களை பார்க்கக்குள்ள. அப்ப இது அவர் மனுஷனாவே மதிக்கல. கடைசியா அவர் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஆனா இதுல சாப்பிடலாம் அப்ப இதுகள் சொல்லுச்சு, என்ன நீ என்ன ஊட்டி விட போறியா அப்படின்னு கேட்கக்குள்ள, சரி நான் ஊட்டி விடுறேன் 2 வரைக்கும் போய் கரண்டியை கொண்டு வா. அப்ப அவர் போய் கரண்டியை கொண்டு வர்றாரு, கழுவி போட்டு கொண்டு வர்றாரு. ஊட்டி விட வர வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி என்ன தைரியத்தில் இப்படி அசிங்கங்களை பண்றாங்கன்னு தெரியல. மக்களே, நம்ம எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படின்வாங்க. நான் நினைப்பேன் திவ்யா அவர்கள் அழகா இருக்காங்க, போல்டா பேசுறாங்களே, ஏன் ஒரு ஃப்ரெண்டு ரோல் கூட சினிமால கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு இப்படி குப்பையான எண்ணம் இருந்தா திவ்யா கணேஷ் எப்படிமா வாழ்க்கையில முன்னேற முடியும்? உன்னெல்லாம் சேதுபதி அண்ணா அவர்கள் வச்சு வீக்கெண்ட்ல செய்யக்குள்ள கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனா அவர் சரியா தான் பண்ணியிருக்காரு உங்க விடயத்துல திவ்யா. அப்புறம் சாண்ட்ரா அது சொல்லவே வேணாம், புருஷனும் பொண்டாட்டியும் தோல்விதான் வாழ்க்கை ஃபுல்லா. ஏன்னா எண்ணங்கள் குப்பையா இருக்கு. நயன்தாரா விட்டு வேலைக்காரி அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு மார்க்கெட் கூட இதுக்கு இல்ல சாண்ட்ராக்கு. ஆனா இது ஏதோ பெரிய நயன்தாரா விட பெரிய ஆள் மாதிரி சீன் போடுது. சாண்ட்ரா வந்தோன்னு நீ எல்லாம் இதெல்லாம் பார்க்கணும், உன்னோட புருஷனோட சேர்ந்து இதெல்லாம் பார்க்கணும் என்றது என்னுடைய விஷ். சரியா? என்னுடைய விஷ். சோ அப்ப விஜய் பார்வதி அதை அந்த தருத்தில பண்ணி மக்கள் சொல்லிட்டாங்க. ஷோக்கு போகும்போதும் அதுக்கு மரியாதை இல்ல, ஷோலையும் அதுக்கு மரியாதை இல்ல, வெளியில வந்தோடனே அதுக்கு மரியாதை இருக்க போதா இல்ல. அப்ப இந்த 4 சேர்ந்தா எப்படி இருக்கும்? ரவீந்தர் சார் அவர்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். எது தாய் கிழவி, ஊர்கிழவி, பேய் கிழவி.
திவ்யா, விஜய் பார்வதி, சாண்ட்ரா தரமா செஞ்சாரு. அதான் வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு இதை குடும்பமா போட்டு கொண்டிருக்காங்க, கொண்டாடுறாங்க. அப்ப இதோட சேர்ந்து இன்னொருத்தர் என்ன அவன் ஒரு கிழவன் அது பிரஜி, இந்த 4 சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஷோவும் உருப்படாது, எதுவுமே உருப்படாது. அப்ப இந்த விடயத்தை இதுகள் பண்ணுது. எவ்வளவு தூரம் தான் பொறுமையா இருக்க முடியுமோ விக்கல்ஸ் விக்ரம் அவர்களும் பொறுமையா அவருடைய வேலையை பார்க்கிறாரு. அவருக்கு கொடுத்த பொறுப்பை விக்ரம் அவர்கள் தரமா சிறப்பா பண்றாரு. இதனால் தான் விக்ரம் அவர்களை கடந்த ஒரு வாரமா பல பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓட்டுல முதலிடம் விக்கல்ஸ் விக்ரம். சரிங்களா, மனுஷன் தரமா பண்றாரு. அவருடைய பொறுமைக்கு ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் விக்ரம். சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கெனி அண்ட் சபரி மக்களே, நம்ம கவினண்ணா வந்தாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, வேணும்னா திரும்ப போய் பாருங்க. கவின் அவர்கள் வரைக்குள்ள எல்லாருமே போய் வந்து அவரை வரவேற்பாங்க. 3 பேரை தவிர 4 பேரை தவிர. ஒன்னு வந்து திவ்யா, அவங்க கிச்சன்ல பிஸியா இருக்காங்களாம். ஒரு 25 செகண்ட்ல ஓடி போய் ஹாய் கவின் வேலையா இருக்கேன் அப்படின்னு வர்றது இவங்களுக்கு என்னவா இருக்கும்? பெரிய ஐஸ்வர்யா ராய் அவங்க இல்ல ஐஸ்வர்யா வீட்டுக்கு வேலைக்காரம்மாவா அவங்க? அந்த அம்மா பண்றாங்களாம். இன்னொரு அம்மா இருக்கு, நயன்தாரா வீட்டு என்ன வேலைக்காரி நினைப்பு போல இருக்கு. ஏன்னா நயன்தாரா மேமோட வேலைக்காரி மேமுக்கு கூட வந்து ஒரு இது ஒன்று இருக்கு, நயன்தாரா விட்ட வேலைக்காரின்னு. அது கூட இதுக்கு இல்ல, சாண்ட்ராக்கு. சரியா? சோ அப்ப இது வந்து கவினை பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கு. அந்த சீனெல்லாம் போய் பாருங்க. அப்படி அதுகள் பண்ணலன்னா எங்கிட்ட திரும்ப வந்து கேளுங்க. சரியா? இதுகள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பேய் கிழவி, இந்த விஜய் பார்வதி, அது என்ன பண்ணுது அப்படின்னா கவின் வர அது கவினுக்கிட்ட போகாம கவின் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுது. இது ஏதோ பெரிய இதுன்ற மாதிரி. காதலனை வச்சுக்கிட்டு காதலன்ட்ட காசுக்காக நான் இன்னொருத்தனை காதல் பண்ணுவேன், காசி வரும்னு சொன்ன இது சாப்பாடு ஷோத்துக்கு பதிலாக கவரை போட்டு தின்னுவேன் அப்படின்னு வெக்கமே இல்லாம இந்த ஒரு உலக மக்கள் பார்க்குற ஷோல பேசுற இந்த விஜய் பார்வதி, சரி இப்படிப்பட்டது அப்படித்தானே பண்ணும், அதை அந்த கர்மத்தை பண்ணிச்சு. அடுத்தது இன்னொன்று இருக்குது, இந்த வீட்டோட வேலைக்காரன், அதாவது சாண்ட்ராவோட வேலைக்காரன் பிரஜினி, அவர் வந்து அப்படியே முறைச்சு பார்த்து கொண்டிருக்காரு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமன்ற மாதிரி அவ்வளவு பொறாம, அவ்வளவு வன்மம் இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தா எப்படா உருப்பட முடியும்? இந்த டைம்ல தான் நம்மளுடைய சபரி கனி அவர்கள் படிப்பித்த பாடம். சோ கவின் அவர்கள் வரைக்குள்ள கவின் தான் வர்றாங்களான்னு தெரியாது, ஏன்னா மியூசிக் தான் போடப்பட்டது. ஆனா சபரி அவர்கள் குளிச்சு கொண்டிருந்தாங்க, உடனே வந்தாங்க, அதை விட்டுட்டு உடனே வந்தாங்க, ஷேட்டை உடனே போட்டுட்டு வந்தாங்க. சரியா? வந்து அவர் சொல்றாரு, விஷ் பண்ணாரு, வெல்கம் பண்ணாரு. இதுதான் பண்பாடு, இதுதான் பண்பாடு. எதிரியா இருந்தா கூட வீட்டு வந்தா வரவேற்கிறதான் பண்பாடு. ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கொடுக்கறதான் பண்பாடு, விருந்தோம்பல் என்றது. சோ அது கனி சபரி அவர்கள்ட்ட நம்ம பார்க்க முடியும். பிஃபோர் த பிக் பாஸ் அண்ட் இன் த பிக் பாஸ் அண்ட் வில் ஆஃப்டர் பிக் பாஸ். சோ அடுத்தது கனி அவர்கள் அவ்வளவு தூரம் வெல்கம் பண்ணாங்க. அவங்களும் வேலையா தான் இருந்தாங்க, உடனே ஓடி வந்தாங்க. கவின் வரைக்குள்ள உடனே ஓடி வந்தாங்க. இவரத்துக்கும் அங்கே இருக்குள்ள சீனியர் அவர்கள், ஆல்ரெடி CWC டைட்டில் வின்னர், உயர்ந்த குடும்பத்தில் இருந்தவங்க. அப்ப அப்படி இந்த நபரே வந்து அந்த ஒரு பண்பாடு இருக்குது இல்ல, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எத்தனை உச்சத்துக்கு போனாலும் அவர் ஏழை தொழிலாளியா இருந்தாலும் சரி, துப்புரவு தொழிலாளியா இருந்தாலும் சரி, பெரிய பதவியில இருக்கிறவங்களாலும் சரி, கையெடுத்து கும்பிடுவார் அந்த மனுஷன். அதனாலதான் 76 வயசுலயும் அவர் ஹீரோ. 300 கோடி அவருக்கு சம்பளம். இந்த வயசுல எண்ணம் போல வாழ்க்கை என்றது. சோ அப்ப இதெல்லாமே வந்து சபரிக்கனியிடம் கற்றுக்கிட்ட நல்ல பாடங்கள். அதே நேரத்துல இந்த கேடு கெட்ட குப்பைகளிடம் கற்றுக்கொள்ளக்கூடாத பாடங்கள். சரிங்களா மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.